யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆடி மாதம் வர்றபடியாக ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது ஒரு சுண்டு அரிசி இடித்து தூளாக்கி கொண்டு வச்சுருக்கிறோம். ஊற போட்டு வறக்கையில் ஒன்றும் செய்யல, ஊற போட்டு அரைச்சி எடுத்தது. காய்ச்சுண்டு பயறு வறுத்து வச்சுருக்கிறோம். ஏலக்காயும் சீனிக்கில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கு. இது உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் சொட்டு, பனங்கட்டி, ரெண்டாம் மூன்றாம் பால், முதலாம் பால், உப்பு, இவ்வளோ தான் தேவை. வாங்குவோம், செய்வோம். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியாக விடுவோம். தண்ணியாக விட்டு கொதிக்க விடுவோம். இந்த மாக்கில் நாங்கள் இந்த உளுத்தம் மாவை கலப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போடுவோம். இப்போ இந்த மாவில் ஒரு கொஞ்சத்தை இதுக்குள்ளே எடுப்போம். கொதிச்ச தண்ணியை இதுக்குள்ள விட்டு இதே ஒரு புட்டு மாபகத்துக்கு குழச்சி வைப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, கொஞ்சம் மாவை போடுவோம். இதை குழச்சிட்டோம். இதை வச்சுட்டு வழியாக கையால் உருட்டியருவா குழைப்போம். இதை இனி சின்ன சின்ன போலியல் மாதிரி உருட்டுவோம். இந்த ஆடி இதுக்குள்ள தண்ணியை விடுவோம் கொதிக்கிறதுக்கு. இப்பயும் கொஞ்சம் தண்ணி தான் விட போகிறோம். தண்ணி நல்லா குடிச்சிட்டோம். இந்த தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. இதுக்குள்ள இது வறுத்த பயறு. இந்த வறுத்த பயரை போடுவோம். அதுக்குள்ள இந்த தண்ணிக்கு ஏற்ற பயத்துக்கு ஏற்ற உப்பையும் போடுவோம். இது நல்லா அவியும் மட்டும், இந்த பயிறு நல்லா அவியணும். மூடி விடுவோம். இந்த உருண்டி இந்த மாக்களை நாங்கள் சின்ன சின்ன உருண்டியாக பிடிக்க போகிறோம். அதுக்குள்ள ஒரு கரண்டி கையில் எண்ணெய் தொட்டு இது பிடிச்சிங்கிட்டா தான் நல்ல உருண்டியாக வரும். இப்படி இதெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இனி நாங்கள் மாவை கரைப்போம். வாங்கோ. இதுக்குள்ள நாங்கள் போட்டிருக்கிறோம் அரிசிமா, உளுந்துமா, பச்சை அரிசிமா, சிவத்த பச்சை அரிசி வறுக்காமல் அவிக்காமல் அரைச்சி போட்டு அப்படியே எடுத்தோம்மா. உளுந்து வறுத்து அரைச்ச உளுந்து, உப்பு. இந்த மாவை நாங்கள் இந்த 2ஆம் 3ஆம் பாலை விட்டு கரைக்க போகிறோம். இது ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடிக்கூழுக்காக செய்கிற, ஆடி மாதம் 1ஆம் தேதி செய்கிற கூழ் ஆடிக்கூழ் அண்டு. நாங்கள் முந்தைய பாடசாலைக்கு படிக்க போகிற காலத்துலையெல்லாம் விடுதலை விடுவோம் பாடு. இப்போ விடுதலை விடுறதோ விடுதலை விடுறே இல்லை. முந்தி ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலைன்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் படிக்க துவங்கிடும். நம்ம ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலைன்னு படித்து கொண்டு தெரிவாங்க. இப்போ இது நல்லா கரைய, இப்போ இதை நல்லா ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிட்டோம். இது அங்கால பயறு அவியணும். நல்லா பயறு அவிய விட்டு நாங்கள் திறந்து பார்ப்போம் பயறு. இப்போ நாங்கள் இதே அவிய போடுவோம். கொஞ்ச நேரம் இதையும் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். நாங்கள் போட்ட உருண்டைகள் நல்லா அவிஞ்சிட்டுது. அது நாங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை
கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். நாங்கள் கை விடாமல் கிளறணும். மாவிஞ்சுதாண்டா கை விடாமல் கொஞ்சம் நெருப்பாக குறையுங்கோ, குறைச்சிட்டு தான் கை விடாமல் கிளறுங்கோ. கை விட்டிங்கன்னா அடியில் போய் ஒட்டிக்கொண்டோம். விட்டோம் நாங்கள் விட்டோமா அவியும் மட்டும் இப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். இப்படியே கிளறி கொண்டு இருக்க நம்ம அவிஞ்சிடும். இது நாங்கள் இதுக்குள்ள இந்த தேங்காய் பூவையும் தேங்காயையும் இந்த முதலாம்பாலையும் பனங்கட்டியையும் போடுவோம். இது சீல் பண்ணி வந்தபடியாக இதில் ஒரு மண் இதுகளும் இருக்காது. அப்படியே சீல் உடைச்சி எடுத்துனாங்க. இது வந்து 150 கிராம். இதையும் இதுக்குள்ள போட்டுட்டு டப்பாட்டு கரைஞ்சிடும். எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. இனி நாங்கள் முதலாம்பாலை விடுவோம். முதலாம்பாலை விட்டுட்டு நல்லா கொதிக்க விடக்கூடாது. வெள்ளி ஒரு கொதி வேற நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்போ இதுக்குள்ள தேங்காய் சொட்டு நாங்கள் உருட்டி போட்டதெல்லாம் வேணும். அப்போ இதுக்குள்ள மிளகு சீரகத்தூள் 2 கரண்டி போடலாம். மேசக்கரண்டி இருந்தால் 1 கரண்டி மேசக்கரண்டி போடுங்க. மிளகும் சீரகமும் சரி சமணம் எடுத்து அரைச்சது. இதுக்குள்ள இந்த ஏலக்காய் சீனியோடு அரைச்சி வச்ச நாங்கள் அதையும் போடுங்க. இன்னும் 1 கிழமை இருக்குது ஆடி பிறக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அன்றைக்கு செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்போ சாடியாக பொங்குற மாதிரி வருது. அப்போ நாங்கள் தனி அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். நீங்களும் இதே போல் செய்து குடிச்சு பாருங்கோ. அந்த உருண்டியில் நீங்கள் உங்களோட வேக்கில் தட்டுப்படைக்கில் உளுந்துண்ட சுவையும் மற்ற அந்த தேங்காய் பூவும் பயிறு எல்லாம் வேக்கில் கடிக்கு படைக்கில் ஒரு வித்தியாசமான ருசியும் வித்தியாசமான இதையும் உணர்வீங்கள். மணத்தையும் மற்றது அந்த மணம் நல்லா இருக்குது. வாசமும் ஏலக்காய் போட்டு நாங்கள் மிளகு சீரகத்தின் வாசம் எல்லாமே சேர்ந்து நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க.